Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கின் கலர்ல எப்படி செய்யறதுன்னு தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். அதுக்காக பாத்தீங்கன்னா brown color, white color, yellow color, அப்புறம் red color இந்த நாலு கலர் பெயிண்ட் எடுத்துக்கலாம். நான் டோம்ஸ் கம்பெனியோட தான் எடுத்துர்க்கேன். இந்த நாலத்தை வச்சு எப்படி நம்ம ஸ்கின் கலர் செய்யறதுன்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம பெயிண்ட் ஊத்துற குழி எடுத்துக்கலாம். அதுக்கு அப்புறம் அதுல yellow color பெயிண்ட் ஒரு drop எடுத்துக்கலாம். அதுக்கு அப்புறம் red color பெயிண்ட் ஒரு drop எடுத்துக்கலாம். எல்லாம் சரிசமமா எடுத்துக்கலாம். பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரு drop எடுத்தாச்சு. அதுக்கு அப்புறம் white color அப்புறம் brown color இது எல்லாமே ஒரு drop எடுத்துக்கலாம். நம்ம ரொம்ப சிம்பிளா தான் செய்றோம். அதாவது நம்ம மூணு கலர் செய்றோம். ஒயிட்டா இருக்கறாங்க, கொஞ்சம் மாநிறமா இருக்காங்க, ரொம்ப மாநிறமா இருக்காங்க அப்படிலாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா? அந்த மூணு கலர் தான் நம்ம செய்ய போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு இந்த நாலு கலர் தான் தேவைப்படும். இந்த நாலு கலருமே சரிசமமா ஒரு drop எடுத்துக்கலாம். இப்போ நம்ம லைட்டா மாநிறமா இருக்காங்க அப்படி சொல்லுவாங்க பாத்தீங்களா? அந்த கலர் தான் செய்ய போறோம். அதுக்காக எல்லாமே சரிசமமா நம்ம ஒரு drop எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம ஒயிட் கலரையும் ஒரு drop எடுத்துக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனல்ல கிராஃப்ட் வீடியோலாம் வரும். தொடர்ந்து நம்ம சேனலை வாட்ச் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒயிட் கலரையும் எடுத்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துறலாம். மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பாருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணனும். எந்த ஒரு கலரும் தெரியக்கூடாது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாதான் நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகி ஒரு கலர்ல நமக்கு கிடைக்கும். இப்போ பாத்தீங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணும்போது ஒரு டிஃபரண்டான கலர் நமக்கு தெரியும். ஆனா பெயிண்ட் கொஞ்சம் திக்கா இருக்கிறதுனால நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நம்ம எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு நல்லா அழகா நமக்கு அந்த கலர் கிடைச்சிரும். இப்போ பாத்தீங்கன்னா ஒரு மாநிறமான ஒரு கலர் நமக்கு கிடைச்சிட்டே இருக்கு. நான் ஒரு ஒயிட் கலர்ல பேப்பர் எடுத்துர்க்கேன். அந்த பேப்பர்ல உங்களுக்கு இந்த கலர் அடிச்சு காமிக்கிறேன் பாருங்க. பாத்தீங்களா? இது மாநிறமா இருக்குன்னு சொல்வாங்க பாத்தீங்களா? அந்த கலர் தான். நான் நைட்ல வீடியோ எடுக்கிறதுனால அவ்வளவா தெரியல. ஆனா பகல்ல பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா சூப்பரா இந்த கலர் தெரியும். பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். மாநிறமான கலர் நமக்கு கிடைச்சிருச்சு. நம்ம ஏதாவது ஒரு பொம்மை அப்படினா வரையறதா இருந்தா நமக்கு எப்படிடா அந்த கலர் செய்யிறது? அப்புறம் நம்ம கிட்ட இல்லையே அப்படி சொல்லிட்டு நம்ம அடிக்காம விட்டுருவோம். ஆனா இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வீட்ல செய்யும்போது பாத்தீங்கன்னா நம்மளே செஞ்சுக்கலாம். இப்போ நல்லா ஒயிட்டா இருக்காங்க அப்படி சொல்லுவாங்க பாத்தீங்களா? அதுக்காக நம்ம அதிலேயே கொஞ்சம் அதிகமா ஒயிட் கலர் பெயிண்ட சேர்த்துக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு ஒயிட் கலர்ல பெயிண்ட் சேர்க்கறோமோ அந்த அளவுக்கு நல்லா ஒயிட்டா கிடைக்கும். இப்போ நம்ம ஒயிட் கலர் இருக்கறாங்க அப்படி சொல்றதுக்காக நம்ம ஒயிட் கலர் பெயிண்ட் மிக்ஸ் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துறலாம். இப்போ இதையும் பாருங்க. அதை விட இது ஒயிட்டா இருக்கும். அதிகமா ஒயிட் கலர் சேர்த்தா நமக்கு ஒயிட்டான கலர் கிடைக்கும். ஒயிட்னா மில்க் கலர் கிடையாது. அதாவது ஒயிட்டா இருக்காங்க அப்படி சொல்லுவாங்க பாத்தீங்களா? அந்த கலர் தான். இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா ஒரு சிலவங்க ரொம்ப கொஞ்சம் கருப்பு இல்லாம மாநிறமா இல்லாம ஒரு கலர்ல இருக்காங்க அப்படி சொல்லுவாங்க பாத்தீங்களா? அதுக்காக yellow color, red color, brown color, white color எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சதுல இன்னும் கொஞ்சம் அதிகமா brown color சேர்க்க போறோம். நம்ம எந்த அளவுக்கு brown color சேர்க்கறோமோ அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா மாநிறமான ஒரு black-ம் இல்லாம white இல்லாம ஒரு மாநிறமா இருப்பாங்க பாத்தீங்களா? கொஞ்சம் டார்க் மாநிறமா இருப்பாங்க அப்படி சொல்வாங்கல அந்த கலர் கிடைக்கும். அதுக்காக நம்ம கொஞ்சம் அதிகமாவே brown color பெயிண்ட மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்பதான் நல்லா மாநிறமான கலர் கிடைக்கும். அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணனும். அதான் ஒண்ணு. நம்ம எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்றோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு எந்த ஒரு கலரும் கட்டியா இல்லாம எல்லாமே மிக்ஸ் ஆகி நல்லா கிடைக்கும். இப்போ இதையுமே பாத்தீங்கன்னா அந்த பேப்பர்ல அடிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா அதை விட இது மாநிறமான ஒரு கலர் தான்.
நம்ம வந்து வீட்டிலே வந்து செஞ்சிடலாம். இதுக்குன்னு தனியாக வந்து பெயிண்ட்லாம் வந்து வாங்க வேண்டியதில்லை. நம்மள்ட்ட இருக்கிற பெயிண்ட் வச்சே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின் கலர் வந்து தயாரிச்சிடலாம். நிறைய பேருக்கு வந்து தெரியாது. அதனால தான் சரி எனக்கு தெரிஞ்சதை வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக மாநிறம் அப்புறம் ஒயிட்டாக இருக்காங்க அப்படி சொல்லுவாங்களே அந்த ஒயிட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்ல மாநிறமாக இருக்காங்க அப்படி சொல்கிறாங்களே அந்த 3 கலரும் வந்து நம்ம செஞ்சாச்சு. அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வந்து நம்ம பெயிண்ட் வச்சே வந்து ஈஸியாக வந்து செஞ்சாச்சு. இப்போ இந்த 3 கலரும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். இப்போ நான் வந்து பெயிண்ட் டப்பா ஒன்று காலியாக இருந்துச்சு, அதில் வந்து ஊற்றி வச்சுட்டேன். ஏன்னா நமக்கு வந்து தேவைப்படும் போதெல்லாம் வந்து நம்ம இந்த மாதிரி செஞ்சுட்டு இருக்க முடியாது. அதனால் இது மாதிரி நம்ம ஊற்றி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு தேவையான போதெல்லாம் வந்து எடுத்துக்கலாம். அதனால் ஒரு எம்டி பெயிண்ட் டப்பாவில் வந்து நான் ஊற்றி வந்து வச்சுட்டேன். நீங்களும் வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி செஞ்சு நீங்களும் வந்து எடுத்து ஊற்றி வச்சுக்கோங்க எதனா ஒரு டப்பாவில். அப்போ தான் வந்து நமக்கு தேவைப்படும் போதெல்லாம் வந்து நம்ம செஞ்சிடலாம். அது வந்து எடுத்து நம்ம வந்து அடிச்சுக்கலாம். அதனால தான் அவ்வளோதான். நம்ம வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு ஸ்கின் கலர் வந்து செஞ்சிட்டோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.